துண்டுக்கெல்லாம் அவர் மாறினதே இல்லை. பணத்துக்கோ பதவிக்கோ ஆசைப்பட்டவர் இல்லை. கொள்கைக்காக மட்டுமே கொள்கையாக அப்படியே வாழ்ந்தவர். இறுதி வரை வந்து சாமியே அவர் கும்பிட்டதில்லை. அந்த கொள்கையின் அடிப்படையிலேயே அவர் இருந்தார். ஆனால் அதுக்காக நாங்கள்லாம் சாமி கும்பிட்டா அதை வந்து தடுத்ததும் இல்லை. அதுதான் அந்த நேர்மை. அந்த அப்பாவுக்கே உண்டான நேர்மை அது. தனக்கு பிடிக்காதது தன் தன் சார்ந்தவங்களுக்கும் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. அவங்களுக்கு பிடிச்சா அதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தோட விட்டவர் தான் எங்கள் அப்பா. உண்மையிலேயே அவரை இந்த நேரத்தில் நினச்சி பார்க்குறது ரொம்ப பெருமைப்படுறேன். இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு தான் நான் பிறந்தேன் அப்படிங்கிறத ரொம்ப பெருமைப்படுறேன். எங்கள் அப்பாவை பற்றி கொஞ்சம் நான் பேசணும். ஏன்னா எங்கள் ஊரில் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிக்கிற போது எங்கள் ஊரில் வந்து அந்த ஆரம்பிக்கிற போது 4 பேர் தான் இருந்திருக்காங்க. அதில் எங்கள் அப்பாவும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன்.